वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய இரவின் தொழுகை போன்ற நல்ல செயல்களை நிறைவு செய்துவிட்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய நற்செயல்களுக்கு முழுமையான பிரதிபலன்களை இம்மை மறுமை ஈருலகத்திலும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட நாம் செவியுற்ற பகுதியில் ஒரு வசனத்தினுடைய கருத்தை நான் இன்றைய சிந்தனையாக உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். மரியம் என்கின்ற ஒரு அத்தியாயத்தை நாம் இன்றைய தினம் ஓதினோம், செவியுற்றோம். அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை கொடுங்கள். எதை பற்றி எச்சரிக்கை கொடுக்க வேண்டும்? யௌமல் ஹஸ்ரத்தி, இழப்புக்குரிய நாளை பற்றி அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை கொடுங்கள். இழப்புக்குரிய நாளை பற்றி அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை கொடு, அதாவது அவங்கள அலர்ட் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். இழப்புக்குரிய நாள் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிடுங்க. அது எப்போ வரும் அப்படின்னா, இது குதியல் அம்ரு, காரியங்கள் எல்லாம் முடிக்கப்படும் போது அந்த இழப்புக்குரிய நாள் இருக்கும். வஹும் ஃபீ கஃப்லத்தின் வஹும் லா யுமினூன். அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் அந்த இழப்புக்குரிய நாளை குறித்து அலட்சியமாக இருக்கிறார்கள், கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள், மேலும் அதை நம்பாதவர்களாகவும் இருக்கிறார்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மக்களை சும்மா விட்டுறாதீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் இழப்புக்குரிய நாளை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள், அவங்கள அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். தோழர்களே, இந்த இழப்புக்குரிய நாள் அப்படின்னா எது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இழப்புக்குரிய நாள் என்பது அது மறுமை நாளை குறிக்கிறது. மறுமை நாளுடைய பெயர்களில் ஒன்றுதான் யௌமுல் ஹஸ்ரத் என்பது. நமக்கெல்லாம் மறுமை நாளுக்கு ஒரு பேர் தெரியுங்க. என்ன பேர்? கியாமத் நாள்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் குர்ஆனில் அந்த கியாமத் நாளை குறிப்பதற்கு பல சொற்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சொல் என்னன்னு சொன்னால் யௌமுல் ஹஸ்ரா, இழப்புக்குரிய நாள். இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, மறுமை நாளை குறிக்கின்ற பெயர்களில் யௌமுல் ஹஸ்ரத் என்பதும் ஒரு பெயர். அல்லாஹு தஆலா இந்த நாளை குறித்து மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்ய சொல்லி ரசூலுல்லாவுக்கு உத்தரவிடுகிறான். இந்த நாளை பற்றி அல்லாஹ் பிரம்மாண்டப்படுத்தி பேசுகிறான் என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அருமையான தோழர்களே, இந்த வசனத்தில் நாம் படித்த இந்த வசனத்தில் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மனிதனுக்கு மறுமை நாளில் எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் தெரியுமா? சாதாரணமான இழப்பு அல்ல. மறுமை நாளில் கடுமையான இழப்பு மனிதனுக்கு ஏற்படும். அல்லாஹ்வுடைய திருப்தியும் அவனுடைய கருணையும் கிடைக்கவில்லை என்பதை விட மிகப்பெரிய இழப்பு வேறு என்ன இருக்க முடியும் மறுமையில்? அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கல, அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கல, அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அதை விட உலகத்தில், அதை விட மறுமையில் வேறு என்ன இழப்பு இருக்க முடியும்? அதனால் அந்த இழப்புக்குரிய நாளை பற்றி தயவு செய்து மக்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கை கொடுங்கள்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கல, ஆனால் அவனுடைய தண்டனை நமக்கு உறுதியாயிருச்சுன்னா, அதுவும் எப்படிப்பட்ட தண்டனை? அது நிரந்தரமான தண்டனை. யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியாது மட்டுமல்ல, அங்கிருந்து இன்னொரு சந்தர்ப்பத்தை பெறவும் முடியாது. உலகத்துக்கு போய் நாங்கள் மறுபடியும் திருந்தி வாழ்ந்துட்டு வர்றோம், எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுங்கன்னு கேட்டால் கிடைச்சிருவா போகுது? அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இழப்புக்குரிய நாளாக இருக்குன்னு கொஞ்சம் வச்சு பாருங்கள். இப்போ அதனால தான் அந்த இழப்புக்குரிய நாளை குறித்து தயவு செய்து நீங்கள் அல்லாஹ் மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தில் சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் இழப்புக்குரிய நாளை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்கிறான். அது எப்போ வரும் அல்லாஹ் சொல்கிறான்னா, இது குதியல் அம்ருங்கிறான் அல்லாஹ், காரியம் முடிக்கப்படும் போது. அது என்ன காரியம் முடிக்கப்படுறது அப்படின்னா, மக்களுக்கு இடையில் எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வரும். மனிதர்கள் செய்த நன்மை தீமைகள் எல்லாம் அங்கே எடுத்து போடப்பட்டு விலாவாரியாக அல்லாஹ் விசாரித்து எல்லாத்தையும் முடிச்சிருவான். ஒவ்வொரு ஃபைலும் தயாராகிடும்.
அந்தந்த ஃபைலு அவங்க கையிலையும் கொடுக்கப்பட்டுரும். நல்லவங்களாக இருந்தாலும் வழக்கையில் வாங்கிடுவாங்க, கெட்டவங்களாக இருந்தாலும் முதுகுக்கு பின்னால் இருந்து இடக்கையில் வாங்கிடுவாங்க. எல்லாம் கொடுக்கப்பட்டு முடிச்சிடும். அது கொடுக்கறதே என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், யார் யார் எங்கெங்கே போக போகிறாங்கிறதுக்கு அடையாளம். வலக்கையில் வாங்கிய அந்த பெருமக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள். இடக்கையில் வாங்கிய அபாக்கியவான்கள் எல்லாம் நரகவாசிகளாக தான் கண்டிப்பாக இருப்பார்கள். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போது அப்படி காரியம் முடிக்கப்பட்டு விடும். இவர்கள் சொர்க்கவாசிகள், இவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் அவங்களுக்கு இடையில் ஒரு 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 பகுத்து விடுவான். அவங்கள அல்லாஹ் தனித்தனியாக பிரிச்சுடுவான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. இப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் இழப்புக்குரிய தருணம், இதுதான் இழப்புக்குரிய நேரம், இதுதான் இழப்புக்குரிய நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் வந்ததற்கு பிறகு அல்லாஹ், நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட, மரணத்தை ஒரு ஆட்டின் தோட்டத்தில் கொண்டு வருவான். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் அந்த ஆடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொர்க்கவாசிகளை அழைப்பான். சொர்க்கவாசிகளே அப்படின்னு சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பார்கள், மேலிருந்து எட்டி பார்ப்பாங்க. இது என்ன தெரியுமான்னு கேட்பான் அல்லாஹ். உடனே அவர்கள் பார்ப்பார்கள், புரிந்து கொள்வார்கள். இது மௌத்து அப்படின்றாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும் இது மௌத்து அப்படிம்பாங்க. அதே மாதிரி நரகவாசிகளை எல்லாம் கூப்பிடுவான், நரகவாசிகளே, அவர்களும் பார்ப்பார்கள், இது என்ன தெரியுமான்னு கேட்பான், இது மௌத்து இது அப்படின்னா. அதற்கு பிறகு அல்லாஹ் அவனுடைய உத்தரவின் பேரில் அந்த ஆடு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் வைத்து அறுக்கப்படும். அறுக்கப்பட்டால் என்ன ஆயிரும்? மரணம் மரணித்து விடும். ரத்தத்தின் ரத்தம் மாதிரி புரிஞ்சுக்குங்க இதை. ரத்தத்தின் ரத்தமே ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி மரணத்தின் மரணம் புரிஞ்சுக்குங்க இதை. மரணம் ஆகிட்டா என்ன ஆயிரும்? மரணம் மௌத்தாயிட்டா என்ன ஆகும்? இனிமேல் மௌத்தே கிடையாதுன்னு அர்த்தம். 2 மைனஸ் சேர்ந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ் வரணும்ல. மரணம் ப்ளஸ் மரணம் ரெண்டும் சேர்ந்தால் ஒரு +1 வரணும். அதுதான் என்னது? உயிர் வாழ்கிறது. அப்போ சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் உயிரோடு இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். நரகவாசிகள் நரகத்தில் உயிரோடு நிரந்தரமாக இருப்பார்கள். ஏன்னா மரணம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. மரணத்தை அல்லாஹ் அறுத்து முடிச்சிட்டான். அப்போ சொல்லுவான் அல்லாஹ், சொர்க்கவாசிகளே நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருப்பீர்கள், இது நிரந்தரம். நரகவாசிகள் நீங்கள் நரகத்தில் இருப்பீர்கள், இது நிரந்தரம்னு சொல்லுவான். அப்பொழுது சொர்க்கவாசிகள் தங்களுக்கு கிடைத்த இந்த பெரும் பாக்கியத்தை நினைத்து சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். அதே நேரத்தில் நரகவாசிகளோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு உண்மையான சூழல் புரிய வரும். அவர்களுடைய கைசேதம், அவர்களுடைய வருத்தம், அவர்களுடைய இழப்பு சொல்லி மாள முடியாத இழப்பாக இருக்கும். சொல்லி மாள முடியாத இழப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அந்த அந்த தப்பை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பரவாயில்லை. அந்த வாய்ப்பை அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையோடு முடித்து விடுகிறான். கடைசி மூச்சு நிற்கும் போது கரெக்ஷன் பண்ணுறத வாய்ப்பு சேர்த்து எல்லாம் எடுத்துடுறான். அப்போ இனிமேல் அவர்களால் தங்களுடைய நடத்தைகளை திருத்தி கொள்ளவே முடியாது. அது எவ்வளோ பெரிய பேர் இழப்பாக இருக்கும். கொஞ்சம் வச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பேர் இழப்பாக இருக்கும். அல்லாஹ் அதான் சொல்கிறான், உலகத்தில் வாழும்போது உங்களுடைய செல்வத்தின் பசுமை, உங்களுடைய வாழ்க்கையின் லட்சணம், உங்களுடைய சூழல்களின் எழில், இதெல்லாம் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். மறுமை என்கின்ற ஒன்றை பற்றி யோசிக்க விடாமல் உங்களை வேறு பக்கம் உங்களுடைய கண்களை திருப்பிக் கொண்டே இருக்கும். புத்திசாலி ஒருபோதும் தற்காலிக சுகத்தில், ஒருபோதும் இடைப்பட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை நிரந்தரம் என்று நினைத்து விட மாட்டான். அப்படி நினைச்சிட்டான்னா அவரை விட ஒரு முட்டாள் வேறு யார் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு மறுமைக்கு, மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கைக்காக, மறுமைக்காக யார் நற்செயல் புரிகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி. இவங்க தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சுய பரிசோதனையில் ஈடுபட வேண்டும் ரசூலுல்லாஹ். இன்றைக்கி யாருக்கு கணக்கு கொடுத்தோம், யாருக்கு போச்சு, யாருக்கு வந்துச்சு, என்னென்ன தப்பு நடந்துச்சு நம்ம கடையில் பார்க்குறோம்ல, நம்ம தொழிலில் பார்க்குறோம்ல, ஏதாவது முன்ன பின்ன நடந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம்ல. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முடிவதற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய நன்மை தீமையினுடைய கணக்கையும் சேர்த்து பார்க்கணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை பார்க்காம படுக்காதீங்கிறாங்க. அப்போ தான்
இன்னைக்கு என்னென்ன தப்பு நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பும் கிடைக்கும். இன்னைக்கு என்ன நம்ம செய்த நன்மைகளில் என்ன குறை இருக்குதுன்னு தெரியும். அதை அதிகப்படுத்துவதற்கு மறுநாள் நாம் சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பு மறுமையில் அறவே கிடைக்காது. அப்படி கிடைக்காதவர்கள் தான் கடுமையான கைசேதத்தில் இருப்பார்கள், கடுமையான இழப்பில் இருப்பார்கள். ஈடு செய்ய முடியாத இழப்பு, அது சாதாரண இழப்பல்ல. அந்த இழப்பை வர்ணிப்பதற்கு என்னிடத்தில் வார்த்தை கிடையாது, வார்த்தையே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே இங்கேயே கூடங்க, இங்கேயே கூட சில விஷயங்களில் கரெக்ஷன் பண்ணதுக்குள்ள வாய்ப்பு நமக்கு கிடைக்கலன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். சில பேர் எக்ஸாம் பேப்பர் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவான். இங்கே வந்து கொஸ்டின் பேப்பர் வச்சு கரெக்டான பதிலை பார்த்துட்டு இருப்பான். ஆஹா, நான் மாற்றி எழுதிட்டேனே. எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் ஒழுங்கு மரியாதையாக கொஸ்டின் பேப்பரை பார்க்கவே கூடாது. நம்ம தப்பு கண்டிப்பாக எழுதிட்டு வந்திருப்போம். இங்கே வந்து பார்க்கக்கூடாது. பார்த்தா நம்ம என்னென்ன தப்பு எழுதிருக்கோன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அது போய் என்ன கவலை வர ஆரம்பிச்சிடும். பேப்பர் ஒன்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு எப்படி கரெக்ஷன் பண்ண முடியும்? போய் கேட்க முடியுமா? அப்போ இங்கேயே கரெக்ஷன் பண்ண முடியலங்கிற விஷயம் நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஆனால் மறுமையில் இந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எவ்வளவு பெரிய கைசேதத்தில் இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான், அது கைசேதத்திற்குரிய நாள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அருமையான தோழர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் தங்களுடைய செயல்களை பார்க்கக்கூடிய அனைவரும் கவலைப்படுவார்கள். முஜாஹித் இருக்காங்கல்ல, அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிந்து உயிரை தியாகம் செய்த அர்ப்பணித்த முஜாஹிதுகள், அறப்போராளிகள், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஜாம்னு வச்சுருப்பான். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள்லாம் தனி, சாதாரணமான இது கிடையாது. இப்போவே அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் ஒரு பச்சை பறவையினுடைய வயிற்றுகளுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அது சொர்க்கத்தில் அங்கங்கே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குமா. இப்போவே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அந்த அறப்போராளிகள் தங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைத்திருக்கக்கூடிய நியமத்துகளை, நன்மைகளை, இன்பங்களை பார்த்துவிட்டு அவங்களுக்கு மனசில் ஏக்கம். என்ன ஏக்கம்? அல்லாஹ் கேட்பான் அவங்கள்ட்ட, எல்லா வசதியும் நல்லா இருக்குதா அங்கே அப்படின்னா? எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்பான் அல்லாஹ். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசை இருக்கா? அந்த முஜாஹிதுகள் சொல்வார்களாம், இறைவா, எங்களுக்கு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை என்றால், நாங்கள் மறுபடியும் உலகத்திற்கு போய் மறுபடியும் கொல்லப்பட்டு இங்கே நாங்கள் வர வேண்டும். இப்படி பல தடவை எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். நான் அல்லாஹ் சொல்வானா, ஒன்ஸ் இங்கே வந்துட்டா திரும்ப அங்கே போக முடியாதுங்கிறது என்னுடைய நியதி. அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இந்த வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அனுபவிங்க. திரும்ப திரும்ப போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் சேர்த்து நான் இங்கேயே கொடுக்க சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து அனுபவிங்க நல்லா சொல்லுவானா. இப்போ நான் யோசிச்சு பாருங்களேன், நல்லவர்களுக்கு கூட மறுபடி நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்படின்னா அதே மாதிரி பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸில் சொன்னேன், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் துவா செஞ்சவங்களுக்கு துவாவை ஒப்புக்கொள்ளக்கூடிய வடிவம் 2-3 சொன்னேன்ல அன்னைக்கு. ஒன்று கேட்டது கிடைக்கும், அல்லது கேட்டதற்கு இணையான ஒரு கஷ்டத்தை, ஒரு தீமையை அல்லாஹ் அவருடைய தலையை விட்டு அகற்றுவான். அது மூணாவது ஒன்று இருக்குது, என்னன்னு சொல்லிட்டுனா கொடுக்க மாட்டான், மறுமையில் வச்சுக்குவான். மறுமையில் ஒரு அடியாருக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை அள்ளி கொடுப்பான். அவர் யோசிப்பார், இதுக்கெல்லாம் நான் ஒருத்தே இல்லையே, உலகத்தில் அப்படிலாம் ஒன்றும் நான் செஞ்ச மாதிரியே தெரியலையே, எனக்கு எங்கிருந்து இவ்வளோ நன்மை கிடச்சி அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பாரான். அல்லாஹ் சொல்வானா, உலகத்தில் நீ என்கிட்ட கையேந்தி கேட்டில்ல, ஆனால் ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் நீ உறுதியோடு கேட்ட, கிடைக்காமல் இருந்தால் கூட கிடைக்கணுங்கிற உறுதியோடு நீ கேட்டதுனால உன்னுடைய துவாவை நான் வீணாக்கவில்லை, அதெல்லாம் இங்கே கொடுக்கணுங்கிறதுக்காக சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதுதான் இப்போ உன் கையில் கிடச்சிச்சு அப்படின்னு. அப்போ அந்த மனிதர் என்ன செய்வாராம், அப்படின்னா உலகத்தில் நான் கேட்ட எதையுமே நீ எனக்கு கொடுத்துருக்க தேவையில்லையே, அவருக்கு அங்கே ஒரு கவலை வருமா. அவர்களும் கவலைப்படுவார்கள், இங்கே மொத்தமாக வாங்கியிருக்கலாமே அப்படின்ட்டு. அப்போது அன்றைக்கு கெட்டவர்களும் கவலைப்படுவார்கள், தீயவர்களும் கவலைப்படுவார்கள், நல்லவர்களும் கவலைப்படுவார்கள், நன்மையில் குறை செய்தவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் கவலைப்படுவாங்க. ஆஹா, உலகத்தில் நாம் ஒழுங்கு மரியாதையாக தொழுகாமல் வந்துட்டோமே, ரம்ஜானில் மட்டும் தொழுதமே, எல்லா காலத்தையும் தொழுதாமல் வந்துட்டோமே, ரம்ஜானில் தொழுதுக்கே அல்லாஹ் இவ்வளோ தந்திருக்கான்னா, எப்போதும் தொழுது எவ்வளோ தந்திருப்பான், எப்போதும் நான் ஒழுக்கமாக நடந்தது எவ்வளோ தந்திருப்பான் அப்படின்னு நன்மைகளில் குறைவு செய்தவர்களும் அங்கே உள்ள சூழ்நிலையை பார்த்துவிட்டு
வருந்துவார்கள், கைசேதப்படுவார்கள், இழப்பில் அவர்கள் துடிப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆக அருமையான தோழர்களே, நாளை மறுமையில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எந்தெந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் மனுஷன் நாளை மறுமையில் இழப்பை வெளிப்படுத்துவான், கைசேதத்தை வெளிப்படுத்துவான் அப்படின்னா, முதலாவது சந்தர்ப்பம் தன்னுடைய அமல்களை பார்க்கும்போது, செயல்பாடுகளை பார்க்கும்போது, குறிப்பாக தீய செயல்களை பார்க்கும்போது மனிதன் கைசேதப்படுவான். அவன் செஞ்ச தீமை ஃபுல்லாக அவனுக்கு முன்னாடி மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும். அவனையே உள்ளே போட்டு முக்கிற அளவுக்கு இருக்கும் அது. அப்படிப்பட்ட தீமைகளை காணக்கூடிய ஒரு தீயவர் அதை பார்த்து மிரண்டு போய் நிற்பார். அதை பார்த்து விட்டு, ஆகா என்னடா இது, இவ்வளோ பிரச்சனையாயிருச்சே அப்படின்னு கடுமையான வருத்தத்தில் அவர் இருப்பார். அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்க யுரீஹிமுல்லாஹு அமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம். இப்படித்தான் அவர்களுடைய தீய செயல்களை அவர்கள் மீதான இழப்பாக நாம் எடுத்து காட்டுவோம். ஆஹா இவ்வளவு செஞ்சுட்டா வந்துட்டோங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அதை பார்த்தவுடன் அவர்கள் தங்களுடைய இழப்பை வெளிப்படுத்துவார்கள். அப்போது அவர்களையும் மிஞ்சிய அந்த மலை போன்று குவிந்திருக்கக்கூடிய தீமைகளை பார்க்கும்போது மனிதன் இழப்பை வெளிப்படுத்துவான். ஒன்று. ரெண்டாவது, மனிதன் தன்னுடைய மோசமான இடத்தை, டெஸ்டினேஷனை ஒருவன் பார்க்கும்போது அப்போதும் அவன் தன்னுடைய இழப்பை வெளிப்படுத்துவான். அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய செயல்களின் காரணமாக உனக்கு தீர்ப்பளிக்கப்படக்கூடிய இடம் என்பது இதோ இந்த நரகம்தான் என்று சொல்வான். அவனுடைய தீர்ப்பை கேட்கும்போது ஒரு தீயவன் அல்லது நன்மைகளில் குறைவு செய்த ஒருவர் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை கேட்டுவிட்டு கைசேதப்படுவார். அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட கைசேதப்படக்கூடிய மனிதன் சொல்வான், யா ஹஸ்ரத்தா அலா மா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா வ இன் குன்து லமினஸ் சாகிரீன். அவன் சொல்வான், யா ஹஸ்ரத்தா, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, அலா மா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா, அல்லாஹ் விஷயத்தில் நான் செய்துவிட்ட தவறுகளை நினைத்து எனக்கு ஏற்பட்ட கைசேதமே. வ இன் குன்து லமினஸ் சாகிரீன், உலகத்தில் வாழும்போது நான் சாதாரணமாக வாழ்ந்துட்டனே, மார்க்கத்தை கேலி பண்ணிட்டனே, மார்க்கத்தை கேலி பொருளாக ஆக்கிட்டனே என்று சொல்லி அங்கே தன்னுடைய கைசேதத்தை வெளிப்படுத்துவான். அதே மாதிரி யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, இந்த மறுமை வாழ்க்கைக்காக, நிரந்தர வாழ்க்கைக்காக நான் எந்த நன்மையையும் கொண்டு வராமல் போய்விட்டேனே என்று அந்த மனிதன் தன்னுடைய கைசேதத்தை வெளிப்படுத்துவான். அதே மாதிரி மூணாவது சந்தர்ப்பம் என்னான்னு சொன்னால், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்க்கும்போது அப்போதும் தங்களுடைய இழப்பை வெளிப்படுத்துவார்கள், கைசேதத்தை வெளிப்படுத்துவார்கள். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்களாம் நம்ம கூட தானே இருந்தாங்க, நம்ம கண்ணு முன்னால் தானே பள்ளியாசலுக்கு தொழுவு போனாங்க, நம்ம கண்ணு முன்னால் தானே பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, இவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இவங்களுக்கும் நமக்கு இடையில அல்லாஹ் இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த நல்ல மக்கள் சொர்க்கவாசிகளாக ஆனதை பார்த்துவிட்டு நம்மளும் இப்படி செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு மனிதன் அந்த நேரத்தில் கைசேதத்தை வெளிப்படுத்துவான். இது மூணாவது சந்தர்ப்பம். நாலாவது சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், நண்பர்கள் உலகத்தில் வாழும்போது நல்லவனும் கெட்டவனும் நண்பனாக இருப்பான். இணை புரியாத நண்பர்களாக இருந்திருப்பார்கள். ஒருவர் நல்லவராகவே நீடித்திருந்திருப்பார், இன்னொருவர் நன்மைகளை பற்றி அக்கறைப்பட்டிருக்கவே மாட்டார். ஆனால் அந்த நல்லவர் இவருக்கு அப்பப்போ சொல்லியிருந்திருப்பார், தொழுவா போவோம்பா, அப்பா போகலாம், நல்ல செய்ய வாங்கப்பா கூப்பிட்டுருப்பார். ஆனால் கண்டுகொள்ளாமலே விட்டிருப்பார். இவர் நல்லவராகவே நீடித்திருப்பார், அவர் தீயவராகவே நீடித்திருப்பார். நாளைக்கு மறுமையில் 2 பேரும் வருவாங்க. அந்த 2 பேரில் நல்லவராக இருந்தவர் நாளை மறுமையில் அவன் சங்காத்தவன் வேணான்னு பிரிஞ்சு போயிடுவார். ஏன்னா அங்கே நன்மைகளின் பால் மக்கள் விரைவார்கள், நல்லவர்களின் பால் விளைவார்கள். தீமைகளின் பக்கம் மக்கள் போக மாட்டார்கள், தீயவர்களின் பால் மக்கள் போக மாட்டார்கள். இந்த உலகத்தில் வாழும்போது அந்த கெட்டவனை உயிருக்கு உயிராக நேசிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேசம் தக்குவாவின் அடிப்படையில் இல்லாத காரணத்தினால் நாளைக்கு நெருக்கமாக வாழ்ந்த அந்த நண்பர்களும் மறுமையில் அந்த நல்லவர் தீயவரை விட்டு விட்டு ஓடி போய்வார். அப்படி ஓடி போகும்போது
இந்த தீயவர் ஆஹா நாம் அவர் சொல்ல கேட்காம போயிட்டோமே, நிற்கதியால் இந்த நேரத்தில் கை விட்டுட்டாரே அவர். அப்படி கை விடுறது அந்த இடத்துல தப்பு கிடையாது, அல்லாஹ்வுடைய நியதி அதுதான். அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அந்த நண்பன் தன்னைத்தானே நொந்து கொள்வான், தன்னைத்தானே நொந்து கொள்வான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், வயௌம யஅல்லுல் ஸாலிமு அலா யதைஹி, அநீதியாளர்கள் தங்களுடைய கைகளை கடித்துக் கொள்வார்கள். நம்ம கை சேதத்தை வெளிப்படுத்தும் போது தெரியுமா, இப்படி இப்படி செய்வோம் தெரியுமா, அப்படின்னு கை லேசாக கடிப்போம் தெரியுமா. அல்லாஹ் அதே வார்த்தையை குர்ஆனில் பயன்படுத்தலாம். மனிதன் கை சேதத்தை வெளிப்படுத்துவதற்காக கைகளை கடித்துக் கொள்வான். கைகளை கடினா கடிச்சு துப்புறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த கவலை வரும்போது யோசிச்சுக்கிட்டே இப்படி உட்காந்துருப்போம்ல, அதை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனிதன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொள்வான். கைகளை கடித்துக்கிட்டு சொல்லுவான், யா லைத்தனி தகதுது மஅர் ரசூலி சபீலா, இறை தூதரோடு அவர் சொன்ன வழியை நாம் பின்பற்றி இருக்கலாமே என்று யோசிப்பான். அதே மாதிரி யா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இந்த ஆளை நான் நண்பராக ஆக்கிக் கொள்ளாமல் போய்விட்டோமே என்று அந்த நேரத்தில் புலம்புவான். அப்போ இதுவும் நடக்கும். அதே மாதிரி முனாஃபிக்குகள் அவர்கள் கை செய்தப்படுவார்கள். மூமின்களுக்கு அல்ல, அதாவது முனாஃபிக்கை பொறுத்த வரைக்கும் மூமின் மாதிரியே தான் இருப்பான். தாடி தொப்பி ஜுப்பா எல்லாம் இருக்கும், பள்ளிவாசலுக்கும் தொழுவு வருவான், நிறைய ட்ரஸ்ட்லாம் வச்சுருப்பான், நிறைய தர்மங்கள்லாம் கொடுப்பான், எல்லாம் நடக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் வேறு ஆளுக்கு வேலை பார்த்துட்டு உட்காந்துருப்பான் முனாஃபிக் பெயர். நாளைக்கு சொர்க்கம் வரைக்கும் அப்படியே வந்துடுவான், சொர்க்கம் கிளம்புங்க அல்லாஹ் வரைக்கும் அப்படியே வந்துடுவான். அங்கே அல்லாஹ் தஆலா சில அளவுகோல்களை வச்சு மக்களை பிரிப்பான். அப்படி பிரிக்கும்போது யார் யார் எதுக்காக வணங்குனீங்களோ அவங்களாம் அதுக்கு போங்கன்னு நல்லா பிரிச்சுருவான். அல்லாவுக்காக வணங்குனவங்க இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தனியாகிடுவாங்க. இந்த உலக ஆதாயத்துக்காக சின்ன 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 ஆசைகளுக்காக, ஏதோ மற்ற காரியங்களுக்காக, அடுத்தவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாரெல்லாம் வணங்குனாங்களோ அவங்களாம் தனியாகிடுவாங்க. இவங்களாம் முனாஃபிக்களுடைய கூட்டத்தில் வந்துடுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சோன்னா ஒரு சின்ன அளவுகளை வச்சு பிரிச்சுருவான். மறுமையில் அல்லாஹ் தஆலா சில நெருக்கடியான காலகட்டங்களில் மூமின்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பான். நம்மளும் மூமின் தானே, நம்மளும் தொழுதோம்ல, நம்மளும் ஜிப்பா போட்டிருந்தோம்ல, நமக்கும் இது தரணும்லன்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் அவளுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்போது மூமின்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை எனக்கும் கொஞ்சம் தாங்களேன் அப்படின்னு யார் கேட்பா? முனாஃபிகள் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனுந்துருனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். நயவஞ்சக ஆண்களும் பெண்களும் மூமின்களை பார்த்து மறுமையில் சொல்வார்கள், உந்துருனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, உங்கள் வெளிச்சத்தில் நாங்களும் கொஞ்சம் பயனடைஞ்சுக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நயவஞ்சகர்களை பார்த்து சொல்லப்படும், கீலர்ஜி வராக்கும், பின்னால் போங்க. அல்லாஹ் அதட்டுவான், பின்னால் போங்க. ஃபல்தமி சுனூரா, அங்கே போய் வெளிச்சத்தை தேடுங்க, இங்கே என்ன வந்து மூமின்களுக்கு கொடுத்த நீ என்ன வந்து கேட்குற என்று அல்லாஹ் அவர்களை விரட்டி விடுவான். அப்போது அந்த முனாஃபிக் யோசித்து பார்ப்பான், ஆஹா நம்ம இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அந்த நடிப்புக்கான உண்மையான யதார்த்தத்தை அல்லாஹ் அங்கே காமிச்சிட்டான், நம்ம ஏன் நடித்தோன்னு அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய கை சேதத்தை வெளிப்படுத்துவான். இப்படி ஒவ்வொருவரும் அதே மாதிரி நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் வைத்து அல்லாஹ் அந்த மரணத்தை அறுப்பான் இல்லையா, அதை பார்த்தும் கெட்டவர்கள் கை சேதத்தை வெளிப்படுத்துவார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்கள். அதே மாதிரி சில தலைவர்கள், அந்த தலைவர்களுடைய அடி ஒட்டி சில அடிமுடிகள் போவாங்க பார்த்துருக்கீங்களா, விசிலடிச்சாங்க குஞ்சு சில பேர் இருக்குவாங்க. அந்த தலைவர் அவன் தான் நேர் வழியில் இருக்கான்னு இந்த விசிலடிச்சாங்க குஞ்செல்லாம் அவன் பின்னால் போயிட்டு இருப்பாங்க. நாளைக்கு மறுமையில் அந்த தலைவனும் இந்த விசிலடிச்சாங்க குஞ்சு எல்லாம் சேர்ந்து அங்கே வருவாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால். எல்லா பையனும் கெட்ட வேணும் முடிவாயிடும். அப்போது அந்த விசிலடிச்சாங்க குஞ்செல்லாம் சேர்ந்து தலைவட, இவன் தான் எங்களை கெடுத்துட்டான், இவன் பேச்சை நான் கேட்டோம், அதனால் இவனுக்கு நீங்கள் நிறைய தண்டனை கொடுங்க அப்படின்னு தப்பித்துக் கொள்வதற்காக அந்த விசிலடிச்சாங்க குஞ்செல்லாம் சொல்லுவாங்க, அடிப்பொடிகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்தில் வந்து அவனை பின்பற்றி நாசமாகிட்டு தான் அங்கே வந்திருக்கிற, இங்கே வந்து அவனுக்கு மட்டும் நிறைய கொடு, நீ என்ன சொல்கிற? அந்த தலைவர்களே சொல்லுவாங்க, இது இவன் கெட்டு போனதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் கூப்பிட்டேன் வந்தான், அதுக்கு நான் என்ன செய்ய முடியுன்றான். சைத்தானே அப்படி சொல்லுவான், குர்ஆனில் வருது, வகால சைத்தானு லம்மா குதியல் அம்ரு இன்னல்லாஹ வாதக்கும் வாதல் ஹக்கி வ வாத்துக்கும் ஃபஅக்லப். அல்லாஹ் சொல்லுவான்,
விசாரித்து முடித்து நல்லவங்களுக்கு கெட்டவங்கன்னு தீர்ப்பானதுக்கு பிறகு சைத்தான் சொல்வானா, அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி கொடுத்தான், அல்லாஹ் அதை நிறைவேற்றிட்டான், ஆனால் நான் உங்களுக்கு உலகத்தில் வாக்குறுதி கொடுத்தேன்ல, அது இங்கே மீறிட்டேன் பார்த்தீங்களா, நீங்கள் கெட்டு போனதுக்கு நான் காரணம் கிடையாது. யார் சொல்வா? சைத்தான் சொல்வான். நீங்கள் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, நான் உங்களை கூப்பிட்டேன், நீ தான் அடித்து புடந்து ஓடி வந்த, நான் சும்மா தேன் தடவி வச்சேன், தேனை பார்த்த ஈ மாதிரி நீ வந்து வச்ச, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சைத்தான் தன்னுடைய பொறுப்பிலிருந்து அங்கே விலகி விடுவான். மனுஷங்க இங்கே பார்த்தோம்னா சைத்தானை நோக்கி மனிதர்கள் வேகமாக ஓடுகிறார்கள். ஆனால் சைத்தான் நாளைக்கு மறுபடியும் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி விடுவான். அதே மாதிரி தான் கெட்ட தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய தொண்டர்களை விட்டு அடிப்பொடிகளை விட்டு விலகி விடுவார்கள். அப்படி விலகக்கூடிய நேரத்தில் தான் அந்த தொண்டர்களும் அந்த அடிப்பொடிகளும் விசிலடிச்சாங்க குஞ்சுகளும், ஆஹா உலகத்தில் இவனை பெரிய தலைவர்னு நினச்சோம், இவன் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணலாம், ஏன்னா வானத்தை வில்லா வளைச்சிருவேன்னு சொன்னானே, பூமியை கயிறா திரிச்சிருவேன்னு சொன்னானே, அதை நம்பில போயிட்டோம், இன்னைக்கு மோசம் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர்கள் கை சேதத்தை வெளிப்படுத்துவார்கள். இப்படி பல பேர் கை சேதத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். சரி ஹைர், இந்த ஆயத்திலிருந்து நம்ம என்ன பயனடைய வேண்டும்? இதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி என்ன? முதலாவது ஒரு விஷயம், அருமையான தோழர்களே, நாளை மறுமையில் காஃபிர்கள் அவர்களும் கை சேதத்தை வெளிப்படுத்துவார்கள், அநீதியாளர்களும் கை சேதத்தை வெளிப்படுத்துவார்கள், தேவையான அளவுக்கு நன்மைகளை ஈட்டிக்கொள்ள தவறிய முஸ்லிம்களும் என்ன செய்வார்கள்? கை சேதப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எனவே கை சேதப்பட்டா எங்கே கை சேதப்பட்டால் பிரயோஜனம்? இழப்பை எங்கே வெளிப்படுத்தினால் பிரயோஜனம்? இந்த உலகத்தில் தான் பிரயோஜனம். அங்கே கை சேதப்படுறதில் அர்த்தமே இல்லை. வருமுன் காக்க வேண்டும், வந்ததுக்கு பிறகு காத்தா ஒன்றும் நடக்காத காரியம், புரிஞ்சுங்களா? ஆனால் அங்கே வந்துருச்சு. அப்போ எனவே அங்கே வெளிப்படுத்தக்கூடிய அந்த வருத்தத்திற்கு எந்த பயனும் கிடையாது. முதலாவது நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே வெளிப்படுத்தக்கூடிய அந்த வருத்தத்திற்கும் கைசேதத்திற்கும் எந்த பயனும் இல்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மறுமையில் நாம் சொல்லக்கூடிய சாக்கு போக்குகளோ, மறுமையில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய வேதனையான வார்த்தைகளோ அல்லாஹ்வுடைய மனதையெல்லாம் கரைச்சிடாது. அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், இங்கே வரும்போது நன்மையோட வா, உன்னை நான் நல்லா வச்சுக்கிறேன், நீ வேறு மாதிரியா வந்த உன்னை நான் துவம்சம் பண்ணுவேன் அப்படின்னு நல்லா முடிவெடுத்துட்டான். அந்த முடிவில் எல்லாம் மாற்ற மாட்டான். அப்போ எனவே புத்திசாலித்தனம் என்னன்னு சொன்னால், அங்கே நாம் எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் எடுபடாதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஒன்று, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யௌம யந்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு வ யகூலுல் காஃபிர் யா லைத்தனி குன்து துராபா. மனிதன் அன்றைய தினம் தான் செய்த தீய செயல்களை பார்க்கும்போது ஒரு காஃபிர் சொல்லுவார், என்ன சொல்வார்? நான் மண்ணோடு மண்ணாக போயிருக்கக்கூடாதா, ஏன் வந்து மறுபடியும் எழுச்சி வந்து நிற்கிறேன் என்று அவர் சொல்வார். அந்த வேதனைகளுக்கும் அந்த வருத்த வார்த்தைகளுக்கும் எந்த விதமான மதிப்பு கிடையாது. இது முதலாவது நாம் புரிஞ்சுக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த செய்தி என்னன்னு சொன்னால், மூமினை பொறுத்தவரை இந்த வார்த்தையை மிகப்பெரிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய எச்சரிக்கையாக, சாதாரண எச்சரிக்கையாக அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு மேலே ஏற்றி சொன்னாங்கல்ல, பின்னால் இருந்து ஒரு படை உங்களை வந்து தாக்க போகுதுன்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரியான எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மறுமையில் இப்படி நடக்கப் போகிறது என்பது உறுதியான விஷயம், மாற்று கருத்தே கிடையாது. அதில் 100க்கு 100 நமக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் வேணால் பலவீனம் இருக்கலாமே தவிர நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அப்போ உறுதியாக நடக்கத்தான் போகிறது என்பது தெரிந்ததற்கு பிறகு நாம் அந்த நேரத்திற்காக இப்பொழுது தயாராக இல்லை என்றால் அதைவிட அறிவீனம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், புத்திசாலி என்பவர் இந்த உலக வாழ்க்கையின் போதே தங்களுடைய செயல்களை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது என்ன செய்யணும்னு சொன்னால் சுய பரிசோதனையில் ஈடுபட வேண்டும். அன்னன்னைக்கு செஞ்ச நல்லது கெட்டுகளை அன்னன்னைக்கே முடிச்சிடணும். ராத்திரி தூங்க போகும்போது இன்றைக்கு நடந்த தீமைகளை நினச்சி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுட்டு படுக்க போகணும். இதை டெய்லி வழக்கத்தில் வச்சுக்கிறணும். இது புத்திசாலித்தனம். ஏன்னா கரெக்ஷன் பண்ணுற வாய்ப்பை இந்த உலகத்தில் தான் அல்லாஹ் வச்சுருக்கான். எனவே தினந்தோறும் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தாமல் விட்டு விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க,
உங்களுக்கு விசாரணை நடப்பதற்கு முன்பு நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். ஆடிட்டர் வந்து அது ஆடிட்டர் இல்லை, இது வருமான வரி அந்த இருக்குல்ல, இன்கம் டேக்ஸ், அவன் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஓனாக நீ ஒரு ஆடிட்டர் போட்டு நீ சரி பண்ணிக்க, இல்லைனா அவன் நோண்டி நொங்க எடுத்துருவான். அதே மாதிரி தான் நாளை மறுமையில் எல்லாம் ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களை நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே ஆடிட் பண்ணிக்கோங்க. மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் எடுத்து கொண்டு போய் நிறுத்தப்படுவீர்கள், அதற்கு இப்பொழுதே நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அதுதான் புத்திசாலித்தனங்கிறாங்க. இதுவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் ஒன்று. அடுத்து மூணாவது அருமையான தோழர்களே, இங்கே கவனிக்க வேண்டும், மறுமையில் கை சேதத்தை வெளிப்படுத்தக்கூடிய தீயவர்கள் அங்கே யோசிச்சு பார்ப்பான், என்னடா இது உலகம், உலக வாழ்க்கை என்பது அவர்களுக்கு நொடி நேர வாழ்க்கையாக தெரியும். அப்போ எப்போ இனிமேல் இங்கு மரணம் இல்லைன்னு நல்லா முடிவெடுப்பான்ல, அதை கேட்ட உடனே அந்த அந்த தீயவர்கள் உலக வாழ்க்கையை, இந்த உலகத்தில் அவங்க 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த 80 வருஷ வாழ்க்கையை 60 வருஷ வாழ்க்கையை ஒரு நொடி நேர வாழ்க்கையாக அன்றைக்கு மனிதன் கருதுவான். அதனால் நமக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. வாய்ப்பு எப்பொழுது தட்டி பறிக்கப்படும் என்பது தெரியாது. ஒரு தடவை கிடைச்ச வாய்ப்பு மறு தடவை வரும்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது. அதனால் கிடைக்கின்ற வாய்ப்பை அவ்வப்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் நினைக்கிற மாதிரி 40 வருஷம் 50 வருஷம் நம்ம கணக்கு போட முடியாது. அன்னைக்கு போய் இருந்துக்கிட்டு சொல்லலாம், ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எப்பொழுது நமக்கு என்ன நேரம் என்று சொல்ல முடியாது. அப்போ எனவே எப்பொழுதும் நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்கின்ற வேளையில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நரகவாசிகளுடைய இந்த இழப்பின் பிரமாண்டம் எப்படி இருக்கும் என்றால், தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பலி கொடுக்கறதுக்கு அங்கே முன் வருவான். ஒரு தீயவன் அல்லாட்ட நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பான். ஆனால் எதுவும் செய்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படாது. குர்ஆனில் ஒரு ஆயத்தில் சொல்கிறான்ல, இன்னல்லதீன கஃபரு ஒமாத்து ஓஹும் குஃபாருன் ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி தஹபன் வலவ் இஃப்ததாபி. யார் இறைவனை மறுத்து காஃபிர்களாகவே இறந்து போனார்களோ அவர்கள் பூமி நிரம்ப பொன்னை அள்ளி கொடுத்தாலும், பூமி நிரம்ப பொன்னை அள்ளி இழப்பீடாக கொடுத்தாலும் அவர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்த மாட்டான். பூமி நிரம்ப முடியவே முடியாது. அப்போ எதிலிருந்தும் எதை கொடுத்தும் அவன் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், இந்த உலகத்தில் மனுஷன் தான் கட்டின மனைவிக்காக, தாம் பெற்ற பிள்ளைகளுக்காக, தன்னோட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக இந்த உலகத்தில் மனுஷன் படாத பாடுபடுறான். சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய எல்லையை மீறி, அல்லாஹ் வகுத்த எல்லையை மீறி ஹராமை கூட செஞ்சிடறான். யாருக்காக? பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக, கொண்டாட்டியை காப்பாற்றணுங்கிறதுக்காக, சொந்த பந்தங்களை காப்பாற்ற செஞ்சிடறான். நாளை மறுமையில் நரகவாசி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவன் அந்த பிள்ளைகளை பலி கொடுத்து தன்னை காப்பாற்ற நினைப்பான். பிள்ளைகளை பலி கொடுத்து, மனைவியை பலி கொடுத்து, நம்முடைய சொந்த பந்தங்களை பலி கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்வான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யப்ததி மின் அதாபி யௌமிஇதின். அன்றைய தினத்தின் வேதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி தன் பிள்ளைகளை இழப்பீடாக கொடுக்கலாம், மனைவியை இழப்பீடாக கொடுக்கலாம், தன்னுடைய உறவுகளை இழப்பீடாக கொடுக்கலாம் அப்படின்னு செஞ்சிடும், முன் வந்துடுவான். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், இழப்பீடாக கொடுத்தா என்ன அர்த்தம்? இவனுக்கு வர்ற தண்டனையை அவனுக்கு கொடுக்குறதுன்னு அர்த்தம். அப்போ எனக்கு வர்ற தண்டனை என் பிள்ளை கொடு அப்படின்னு சொல்ல வச்சிரும். அப்போ அந்த இழப்பினுடைய பிரமாண்டம் எவ்வளோ பெரியது. தயவுசெய்து நாம் இதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் என்கின்ற ஒரு பேரருளை கொடுத்துருக்கிறான். அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அதை அவ்வப்போது சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பட்டு போகாமல் காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நம்முடைய இஸ்லாமிய வழிமுறைகளை எல்லா நேரத்திலையும் ஃபாலோ பண்ணுறது, அதை தவிர வேறு எது வழியும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான்ல, வல் தந்துர் நப்சுன்
மா கத்தமத் லிகது, நாளை மறுமைக்காக என்ன வச்சிருக்கீங்கிறத இங்கேயே பார்த்துக்குங்க. நாளை மறுமையில் என்ன கொண்டு போவீங்க அப்படிங்கிறத இங்கேயே பார்த்துக்குங்க. அந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற இஸ்லாமினுடைய அந்த பேர் அற்புதம், பேர் அருள் எவ்வளவு மகத்தானதுன்னு பாருங்களேன். நாளை மறுமையில் ஒரு காஃபிரு பூமி நிரம்ப பொன் இருந்தாலும் அதை கொடுத்துட்டு உன்னை காப்பாற்றிக்குவியான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவானோ. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் நரகத்திலேயே ரொம்ப கம்மியான வேதனை உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, ஏன்பா உனக்கு பூமி நிரம்ப பொன் இப்பொழுது நான் தர்றேன், அதை நீ இழப்பீடாக என்கிட்ட கொடுத்துட்டு இந்த நரகத்திலேருந்து தப்பிக்க முடியும்னு இருந்தால் நீ அதெல்லாம் கொடுப்பியான்னு கேட்பானா அல்லாஹ். அந்த நரகவாசி சொல்வாரான், தாராளமாக கொடுத்துருவேன் அப்படின்னா. தாராளமாக கொடு. அவன் தான் இங்கே எச்சிக்கையால் காக்கா ஓட்டியிருக்க மாட்டான். அவன் தான் இங்கே பசிச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு சோறு போட்டிருக்க மாட்டான். அவன் சொல்கிறான், பூமி நிரம்ப நான் தங்கத்தை கொடுக்கறது ரெடியாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்வானா, இலை இங்கே வந்துட்டு நிறைய கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறிய, உலகத்தில் இருக்கும்போது நான் உன்ட்ட என்னடா கேட்டேன்? உலகத்தில் இருக்கும்போது நான் என்ன கேட்டேன்? எனக்கு சோறாக்கி போடுன்னு சொன்னேன்னா? உன்ட்ட என்ன கேட்டேன்? எனக்கு இணை வைக்காதன்னு தானே சொன்னேன், என்னை தொழுன்னு தானே சொன்னேன், எனக்கு வழிபாடுகளை செய்யும் தானே சொன்னேன். அதை செய்யாமல் வந்துட்டு இங்கே வந்து பூமி நிரம்ப கொடுக்க போகிறேன்னு சொல்கிறிய என்று அவனை பார்த்து சொல்வானா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்திலேயே பெரும் பணக்காரர் யார்? பெரும் பணக்காரர் யார் இந்த உலகத்திலேயே? 2026 பிப்ரவரி கணக்குப்படி எலான் மஸ்கினுடைய நெட்வொர்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொன்னால் $85,000 கோடி, 850 பில்லியன் US டாலர். உலகத்திலேயே ஃபஸ்ட்டு பணக்காரர் எலான் மஸ்க். எலான் மஸ்கினுடைய நெட்வொர்த்து அதை ஃபுல்லாக எடுத்து தங்கமாக மாற்றி அதை இந்த பூமியில் வரிசையாக வச்சுக்கிட்டே வருவோம். அடுக்கிட்டே அடுக்க தேவையில்ல, அப்படி பரப்பிக்கிட்டே வருவோம். அப்படி பரப்பிட்டே வந்தால் அவருடைய மொத்த அந்த நெட்வொர்த்து பூமியினுடைய எந்த பகுதியாக மட்டும் அடைக்கும்? கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு சிட்டி அடைக்குமா? ஒரு சிட்டி, 2 சிட்டி, எத்தனை 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 நகரங்கள் அடைக்கும்? சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் பூமி நிரம்ப பொன்னல்லை கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான்னு. அப்போது இந்த உலகத்தில் எலான் மஸ்க்கு கூட அவ்வளோக்கு கிடையாது. அவர்கிட்ட அவ்வளோ கிடையாது. அவர் கூட கொடுக்க முன்வர முடியாது அவரால். ஏன்னா அவர்கிட்ட இல்லை. ஆனால் இஸ்லாம் என்கின்ற பேர் அற்புதத்தை, பெரும் பாக்கியத்தை எல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்கான். நம்ம தப்பிச்சிடலாம். அப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற மகத்தான அந்த பாக்கியம் எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்கணும். அதை நாம் பட்டு போகாமல் காப்பாற்ற வேண்டும். அதை நாம் சேதாரம் இல்லாமல் காப்பாற்ற வேண்டும். அப்படி சேதாரம் இல்லாமல் காப்பாற்றினால் நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய இழப்பிலிருந்து நம்மை நான் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதான் நான் இன்னைக்கு டேக் ஹோம் செய்தியாக சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற செய்தி என்பது இதுதான். என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற இஸ்லாத்தை அதை பட்டு போகாமல் காப்பாற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அன்றாட அமல்கள், நன்மைகள் தினந்தோறும் செய்ய வேண்டும். அதே போல் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் படுக்கும்போது ஒரு சுய பரிசோதனை ஒன்று, அதையும் சேர்த்து செஞ்சிடணும். அப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஓரளவுக்கு நாம் மறுமையின் இழப்பிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா? எல்லாம் வல்ல இறைவன் நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த இழப்பிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றியல் புரிவானாக. மிகுந்த சந்தோஷத்தோடு மறுமையை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவரையும் ஆக்கியவர் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.